ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இதோ அந்த இடத்துல அவங்க ஃபிஷ் டேங்கு, அந்த இடத்துல ஃபிஷ் டேங்க் இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்கன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் எல்லாம் எங்கே வாங்கினேன், நான் எப்படி வளர்த்தேன், ஃபஸ்ட்டு எப்படி மீன் வளர்க்க ஆரம்பித்தேன், அதை எப்படி குட்டி போட வைக்கணும் எல்லாத்தையும் சொல்லி பார்க்க உங்களுக்கு ப்ரீடிங்கும் சொல்லித்தரேன். கோல்டன் ஃபிஷ் ப்ரீடிங்கும் மற்றும் ஜீஃப்ரா ஃபிஷ் ப்ரீடிங்கும் உங்களுக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தண்ணி நான் போடுதாங்க அப்படின்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுங்கள், அது எங்கள் கிடைக்கும்னு சொல்லுங்க. தண்ணி ஃப்ரீயாக கிடச்சிடும் உங்களுக்கு, நீ எங்கேனாலும் கேட்டிங்கனாலும் அந்த தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, இதாங்க மீன் தொட்டி. இதோ இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ஃபிஷ்ஷு ஜீஃப்ரா, ஒரு ஜோடி கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரு ஜீஃப்ராங்க அப்படி தான் வளர்த்தேன். ஒரு ஜீஃப்ரா வளர்த்தேன், அது காணும். சரி அதை இப்போ எதுக்கு ஆகப்படுத்திக்கிட்டேன். சரி வாங்க நம்ம அடுத்து என்னென்னலாம் எப்படி ஃபஸ்ட்டு மீன் வளர்க்க ஆரம்பித்தாங்க அதை சொல்லுறேன். ஃபஸ்ட்டு வாங்கும் போது மானி ஃபிஷ்ஷு அந்த ஜீஃப்ரா ஃபிஷ் இருக்கலாம், இது மாதிரி ஒரு ஜோடி வாங்கினேன். அவர் சிவப்பு டப்பாவில் போட்டு வளர்த்தேன். அதுக்கடுத்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது என் தம்பிக்கிறாங்க அவன் அது கீழே குட்டி விட்டான். நான் தண்ணி மாற்றும் போது அது தூக்கி எரிஞ்சிட்டான் வலையை வச்சு. சரி என்னம்மா இது இப்படி பண்ணிட்டான்னு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் நல்ல வேலை மீனை தூக்கி போட்டான் அப்படின்னுச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. அதுக்கடுத்து என்ன வளர்த்தோம்னா, அதுக்கடுத்து இந்த மாதிரி தொட்டிலாம் எப்படி வாங்க விட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கடுத்து நான் ஒரு மாலி ஃபிஷ், அதாவது மாலி ஃபிஷ் இருக்குல்ல, அதை நான் வாங்கி வளர்த்தேன். அது ஒரு ஜோடி 4 ஜோடி வாங்கி வளர்த்தேன். இப்போ டப்பாவில் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். நம்மகிட்ட இருந்த துட்டுனால இதோ இந்த டேங்க் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கின டேங்கு தான். இந்த டேங்கில் தான் மாலி போட்டு வளர்த்தேன், அதுவும் போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து தான் இப்போது ஒரு மீன் வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. எனக்கு ஒரு மீன் வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு, அதனால இப்போ நான் வளர்க்கேன். சரி இப்போ நான் என்ன மீன் வளர்க்கேன்னு பாருங்கள். கோல்டன் ஃபிஷ் ஒரு ஜோடி, நம்ம ஜீஃப்ரா ஃபிஷ் ஒரு ஜோடி. கோல்டன் ஃபிஷ்ஷு பேரலாச்சாச்சு, நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த மீன் பேர் என்னது, இது ஃபீமேலாக மேலாக பார்ப்போமே, ஃபீமேலாக மேலாக இருக்குது. இது மெயிலுங்க, இது ஃபீமேலுங்க, இது மெயிலுங்க. அது ஸ்பீடாக ஓடும், அதனால் அதுக்கு பற்றி மிஸ்டர் பிளாக் சீட்டான்னு வச்சாச்சு. அதுக்கு 2 பையலுக்கும் மேலுக்கு சுப்பிரமணி, நம்ம ஃபீமேலுக்கு சுபாஷ். சரி இந்த மீன்களும் வாங்கியிருக்கேன். இந்த புத்தர் சிலை, இந்த செடி, இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா. சரி இப்போ நான் எப்படி பராமரிக்கேன்னு சொல்லு. இதோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது டப்பாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மழை பெய்த நேரத்தில் டேங்க், இதோ நம்ம டேங்க் தண்ணியும் இந்த மீன் கல்லும் ஒன்று எடுத்துக்கோங்க. இதோ இந்த டப்பாவில் அது 2 ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஊற்றிட்டு கல்லையும் போட்டுருங்க. அதை அப்படி எடுத்துகிட்டு இதே மாதிரி மழை பெய்த நேரத்தில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்க்க போகிறீங்களா, இதோ இந்த மாதிரி தான் தண்ணி சேகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் எடுத்த தண்ணியை தான் நான் டேங்குக்கும் ஊற்றுதேன். இதில் கொஞ்சம் தண்ணி டேங்க் குறையாக தான் கிடைக்கும், அதை தான் தேங்காய்க்கு ஊற்றுவேன். மற்றும் அதுக்கடுத்து நம்ம உப்பு தண்ணி, வீட்டில் கிடைக்கிற உப்பு தண்ணியும் தேங்காய் ஊற்றிடுவேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கைஸ். இந்த உப்பு போட்டுக்கிட்டோன்னா அதுக்கு கடல் தண்ணி மாதிரி இருக்கும். அது மழை தண்ணியும் கொஞ்சம் உப்பு தான், ஏற்கனவே இருக்கிறதும் உப்பு தான், நம்ம உப்பும் போடுவோம். அதனால் அதுக்கு கடல் தண்ணி மாதிரி இருக்கும். கடல் தண்ணி ஆரோக்கியம் பாருங்க. அதனால இது இப்படி மீன் ஒரு மாதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மீன் கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு மோட்ரு கன்ஃபார்மாக செக் பண்ணோம்னா கேட்பீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு காத்தாட ஒரு இடம் உண்டு. காத்தாட வச்சிங்கன்னா, அதாவது எங்கள் ஸ்லாங்கில் காத்தாடம்போம். அதாவது இதுக்கு காற்று சாட்டில் போத வெளியில் வச்சிங்கன்னா, இது காற்று போய் எவ்வளோ நாள்னாலும் உயிர் வாழும். 5 வருஷம் கூட அதுக்கு உயிர் வாழும். இதோட லைஃப் இயர் 10 வருஷங்க. இது 10 வருஷம் வளர்க்கலாம். இதோ இந்த 2 மீனா, இதை 5 வருஷம். அந்த பின்னாடி பண்ணாங்க பாருங்க, மிஸ்டர் பிளாக் சீட்டா, அது 5 வருஷம் வளர்க்கலாங்க. இப்போ நான் இது எந்த வேலை அப்படிங்கிறது சொல்லுதேன். நம்ம ஃபுல் வீடியோவாக போடுதோம், ஷார்ட்ஸாகவும் போட முடியாது, ஃபுல் வீடியோ போடுதோம். எல்லோரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். லைக் பண்ணுங்கள். 26 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க, லைக் பண்ணுங்களேன். 37 வீடியோ போட்டிருக்கேன், இதோட 38வது வீடியோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரி இப்போ எதில் இருந்து ஆரம்பிக்கலாம், ஃபிஷ்ஷில் இருந்து ஆரம்பிப்போமா, இல்லாட்டி மோட்டர் இருந்தால்
இல்லாட்டி புத்தர் சிலையா, இல்லாட்டி அந்த இது அந்த செடியா, இல்லாட்டி இந்த மீன் கல்லா, எதுனாலும் சொல்லுங்கள், ஆரம்பிப்போம். சரி, ஃபஸ்ட் நம்ம தொட்டிலேருந்து ஆரம்பிப்போங்க. தொட்டி வந்து 140, இது வந்து 150 ரூபா, இது வந்து 60 தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, உள்ள இதோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் தான் இருக்கும் மீன் தொட்டி. அதுக்கடுத்து நம்ம புத்தர் சிலை இந்த இருக்காதுல, இது வந்து புத்தர் சிலை. அது வந்து ஒரு 60 ரூபா இருக்குங்க. 2 எண்ணம் வாங்கியிருக்கேன். அந்த செடி இப்போ 20 ரூபா. இந்த கல் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த கல் பாதியான தெருவில் பறக்கினது, பாதினா நம்ம கடையில் வாங்கினது. தெருவுன்னு சொல்ல மாட்டேன், ஆற்றுல பறக்கினது, அவ்வளோதான். இன்னும் இந்த ஏர் ஸ்டோனும் இந்த மோட்டரும் சேர்த்து ஒரு 140 ரூபா, 140 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, அதுக்கடுத்து மீன்லாம் எவ்வளோ வளைன்னு சொல்லுதேன். இது இந்த இருக்குல்ல ஜீஃப்ரா, அது வந்து ஒரு ஜோடி 30 ரூபா அப்படின்னு வாங்கினேன். ஒரு ஜோடி 30 ரூபா தான். இங்கே கோல்டன் ஃபிஷ் 60 ரூபாயா ஒரு ஜோடி, ஒரு ஜோடி 40 ரூபாயா, ஒரு ஜோடி 80 ரூபாயா அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாதுங்க, ஒரு ஜோடி 20 ரூபாங்க. நம்ம பிளிஸ்டர் பிளாக் சீட்டாவோட விலை குறைஞ்சது ஒரு ஜோடி கோல்டன் ஃபிஷ்ஷு. சுப்பிரமணி, சுபாஷினி, இதை தான் நம்ம வளர்க்க போகிறோம். வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்க்கலாம், வளர்க்க தெரியாதவங்க வளர்க்காதீங்க. அப்போ நான் வளர்க்க தெரியாதவங்களுக்கும் சொல்லுதேன், வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுதேன். வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்ன பாதி விஷயம் தெரியாது, அதான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இது நீங்கள் ஏற்கனவே 2 ஏர் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் போய் ஏர் ஸ்டோனுன்னு கட்டிங்கன்னா கிடக்கும். அது 2 எண்ணெய் வாங்கி வந்து ஒன்று இந்த ரஃப்பாக இருக்குல்ல, இது அந்த மாதிரியான ரஃப்பான தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அதை சப்பையாக்கிடுங்க. இது மட்டும் அப்படி இருக்கட்டும். அதுக்கடுத்து ஆலமன் லீஃப், பாதாம் இலை, அதை ஒரு டப்பாவில் போட்டு அப்படி காமிச்சோம்ல ஒரு டப்பா, இதோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் அதில் அந்த ஆலமன் லீஃபையும் போட்டு உப்பும் போட்டு தண்ணியும் போட்டுருங்க. ஒரு சப்பையாக அந்த ரஃப்பான தரையில் தேய்க்க வச்சோம்ல, அந்த ஏர் ஸ்டோனையும் உள்ள ஃபிஷ் டேங்குக்கு நீங்கள் தண்ணி மாற்றிட்டு அந்த ஆலமன் லீஃப் வாட்டர் மட்டும் ஊற்றுங்க. அந்த இலையை போடாதீங்க. இலையை போட்டிங்கன்னா பூரா அழுக்காயிரும். ஒரு 2 நாளுக்கு ஒருத்தருக்கு மாற்றிவிங்க, பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுருங்க மறக்காமல். சரி, நம்ம நாளை வீடியோவில் சந்திக்கலாம். சரி, நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அப்கமிங் வீடியோவில். அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. என்னன்னா, நம்ம பிறந்தநாள் 30ஆம் தேதி வருது. அதுக்கு நான் ஒரு இது எல்லாத்துக்கும் மீன் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினைக்கேங்க. ஃபஸ்ட்டு 5 பேருக்கு மீன் ஃப்ரீ. அடுத்த 5 பேருக்கு, ஃபஸ்ட்டு 5 பேருக்கு நான் வச்சுருக்கிறது 2 வகையான மீனும் ஃப்ரீ. அடுத்த 20 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம மிஸ்டர் பிளாக் சீட்டாக இருக்கார்ல, அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் கமெண்டில் ப்ளீஸ் ப்ளீஸ் டெலிவரி ஃபிஷ் அப்படின்னு நடிச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் வரும். ஒரு 500 லைக் மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருங்க ஃபிஷ்ஷு. சரி, நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேணும்னா முக்கியமாக வேணும், இந்த ஃபிஷ் டெலிவரி வேணும்னா சொல்லிவிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு 10 பேருக்கு அது எல்லாம் சொல்லிவிட்டேன். கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணது 5 பேருக்கு அந்த இது தரேன் இருக்கேன். சரி, நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.